வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த டீப் ஒர்க்கை பற்றி இன்னும் பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுது. அண்ட் சப்ஜெக்டும் இருக்குது கவர் பண்ணுறதை பற்றி. நேற்று 2 டைப் ஆஃப் ப்ளஷர் பற்றி சொன்னேன். ஒன்று டோபமீன் ப்ளஷர், ஒன்று லாங் டேர்ம் ப்ளஷர். இதை இந்த டோபமீன் ப்ளஷருங்கிறது ஷார்ட் டேர்ம், ஷாலோ, வேலை செய்யாது. இது டிரான்சாக்ஷனல். உங்கள் அப்பாட்ட இன்னைக்கு நான் இதை பண்ணால் எனக்கு எதை தருவேன், அதுங்கிறது டோபமீன் ப்ரெஷர். நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கிறதுன்னு. அந்த டோபமீன் ப்ரெஷர் லாங் டேர்ம் கிடையாது. அதனால் இந்த டோபமீன் ட்ரிவன் ப்ரெஷருங்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். பட் இந்த டோபமீன் ரெஸ்பான்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா நிறைய டிஸ்கம்ஃபர்ட் வரும், ஏமாற்றம் இருக்கும். தட் இஸ் ஒருத்தர் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார், அதுக்காக நீங்கள் போய் பண்ணியிருப்பீங்க, பயங்கரமாக பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆள் அதை கொடுக்கல, இல்லை நம்மளே அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த கம்பல்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆள் யார் ப்ராமிஸ் பண்ணானோ, உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்போ அவங்கள வாய்க்கு வந்தபடி திட்டுவோம், கோவம் வரும். பல வருஷங்கள் ஞாபகம் வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், அதை குத்தி காத்திகிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன புரியணும்னா, இந்த டோபமின் ப்ளஷருங்கிறது ஷார்ட் டேர்மு. உங்களால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாதுன்னா கன்சிஸ்டண்ட்டாக டோபமைனை நம்பியே பண்ண முடியாது. அப்புறம் அது பர்ஃபார்மன்ஸ் ரிவார்டு. இப்போ நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் நாய் செய்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நாய்க்கு பிஸ்கெட் ஒரு கையை தூக்குன்னு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுன்னா கொடுக்கும், உடனே ஒரு பிஸ்கெட் கொடுத்தா வாலாட்டும். அந்த ப்ளஷரை டிப்பு ரிவார்டை பார்த்தோடனே அது டான்ஸ் ஆடும், குதிக்கும், எல்லாம் பண்ணும். அது மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. அதனால் இது மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஃபீலிங், அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரும். ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணார், ஒருத்தர் கமிட் பண்ணார், நான் பண்ணுறேன்னாரு, ஆனால் அதை பண்ணலை. அப்போ டோபமீன் கிடைக்கலையேங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், வெறுப்பு வரும். சம்டைம்ஸ் நான் மிஸ்பிஹேவ் பண்ணுவோம். நம்ம நல்லத்துக்கு தான் அந்த வேலையை பண்ணோங்கிறத மறந்து போய் அடுத்த வாட்டி நான் இதை மாதிரி பண்ண மாட்டேன், உன்னை நம்ப முடியாது, இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், இப்படியெல்லாம் சீன் போடுவீங்க. எஸ்பெஷலி நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்ட்டு. இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த டோபமீன் உங்களுக்கு டினே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவன் புத்திசாலியாக இருந்தான்னா அந்த டோபமீனை கையில் கொடுத்துருவான். அந்த டோபமீனை குடிச்சுக்கிட்டிங்கன்னா நாய்க்குட்டி அடுத்த நாளைக்கு பிஸ்கெட் வரும்னு தெரியும். ஸோ அடுத்த வாட்டி பிஸ்கெட்டுக்காக நம்ம காத்துட்ருப்போம். அந்த பிஸ்கெட்டுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். பிஸ்கெட்னால் அது வெறும் பிஸ்கெட்டாக இருக்காது. சில பேருக்கு ஐஸ்கிரீம், சில பேருக்கு கோகோ கோலா, சில பேருக்கு ட்ரெஸ்ஸு, நகை, இது மாதிரி என்ன வேணால் இருக்கும். கடைசியில் உங்கள் மைண்டோட கண்ட்ரோல் அந்த இன்னொரு ஆள்கிட்ட போயிடும். ரிவார்டை கொடுத்துனே இருந்தானா ரிமோட் கண்ட்ரோலில் குரங்கு மாதிரி உங்களை ஆட்டி வைப்போம். இது மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் போயிடும். இந்த பவர் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறத சார்லி மங்கர் பல தடவை பேசியிருப்பார், அதை நானும் பேசியிருப்பேன். இந்த இன்சென்டிவ்ங்கிறது டோபமீன். இந்த இன்சென்டிவ்ங்கிறது உங்களுக்கு கமிஷன், பணம், காசு, இது எல்லாம் வரும். இது உங்களுக்கு ஒரு இமீடியட் ஹை கொடுக்கும். காசு இல்லைன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப தப்பு. ஸோ அது என்ன ஆகிடும்னா, அது அப்படியே நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க. நாளைக்கு காசை தூக்கி போட்டால் என்ன வேணால் பண்ணுவீங்க. காசு டோபமீனுக்கு அந்த ஆள் கொடுக்க வேண்டியது நியாயமான விஷயம். அவன் பேசினதை கொடுக்கலன்னா வேறு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஆனால் இது மாதிரி டோபமின் கிக்குக்கு அடிமையானீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்களே கெடுத்துப்பீங்க. இதை உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். இதுக்காக இந்த டோபமின் டிரிவன் பிஹேவியர் இல்லாமல் நீங்கள் ஆல்டர்னேட் ஹேபிட்ஸை கற்றுக்கணும். இப்போ ஒரு ரொட்டீனில் தம் அடிக்க டீ கடைக்கு போவாங்க சேல்ஸ்காரன் தான். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும், அவன் ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக சேல்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கு நம்ம வெட்டி முடிச்சிட்டோம், இதுக்காக நம்ம ஒரு ரிவார்டு வேணும், இந்த பாஸ் சரியாக ரிவார்டு தர மாட்டான், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பக்கத்து ஆஃபீஸ்லேயே நடந்து போய் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு தம்மை பற்ற வச்சா தான் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். முதல்ல பற்ற வைக்கிறச்ச இருங்குவீங்க, போக போக அந்த உடம்பு நிக்கட்டீனை கேட்கும். கடைசியில் நிக்கட்டீனை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தெரப்பிக்கு போகிற அளவுக்கு ஆகிடும். அதனால்
நெகட்டிவான டோபமைன் எஃபெக்ட்ஸை பண்ணாதீங்க. நான் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் ஜோடா குடிப்பேன், கோகோ கோலா குடிப்பேன், ப்ரெட்டு திம்பேன், பஃப்பு திம்பேன், ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன், கேக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன மாதிரி உடம்புக்கும் வரும். என் உடம்பும் இந்த டோபமைன் ரிலேட்டட் மேட்டரில் தப்பு நான் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாம்லாம் கட்டப்படுறோம். அதனால் நீங்கள் டெவலப் ஆல்டர்னேட் மெத்தட்ஸ், ப்ராக்டிஸ் டூயிங் ஹார்ட் திங்ஸ் வித்தவுட் எனி ரிவார்ட்ஸ். இருக்கிறதுலையே கஷ்டமான வேலைகளை நீங்கள் ரிவார்டு எதிர்பார்த்து செய்யாதீங்க. ரிவார்டு எடுத்து பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். நம்ம விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறச்ச இதில் எனக்கு எந்த பிரதிபலனும் வராது. ஆனால் அப்படி நினைக்காம இது நான் உங்கள்கிட்ட பேசுகிறச்ச நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ரிவைஸ் பண்ணுறேன். ரிவைஸ் பண்ணதுனால எனக்கு என் சப்ஜெக்ட் இன்னும் கிளாரிட்டியோட புரியும். அதனால் உங்கள் மைண்டை உங்களால் நிச்சயமாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமை பண்ணி டீப்ரோக்ராம் பண்ணிக்கங்க. இது மாதிரி நம்ம டோபமைன் இருந்தால் தான் வேலை செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிடும். ஆனால் இது கம்பல்சிவ் அண்ட் ஃப்ளீட்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கம்பல்சிவ்னா ஒரு வாட்டி சிகரெட்டில் அடித்து நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா திரும்பி 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 நம்மளுக்கு சிகரெட்டு கிடைக்கும். அதனால் தம் அடிக்காமல் இருக்காமல் போயிடும். 1 2 ஆகும், 2 3 ஆகும். நான் பேக்காக ஊதுறவனெல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம என்ன ரொட்டீனுக்குமே அது போயிடுவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த புக்கில் ஒரு சாப்டரை முடிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த சாப்டரை முடித்தானோ, இல்லை ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கை ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாலோ அவங்களுக்கு வர சந்தோஷம் வேறு மாதிரி. நம்மளால் முடியும் அப்படின்னு தெரியும். அதனால் டீப் ஃபுல்லிங் அண்ட் லாங் லாஸ்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முடியும். இவ்வளோ பேர் என்னை கேட்குறீங்க. என்னை நேராக பார்க்கும்போது தத்துவ பேச்சை விட்டுடாதீங்க, மக்கள் பேச்சை விட்டாலும் பரவாயில்ல, தத்துவ பேச்சை விட்டுடாதீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. இதில் என்ன 100 பேரில் ஒருத்தர் தான் சொல்லுவீங்களா இருக்கும் என்னை பார்க்குறச்ச. பட் அந்த ஒரு ஆளுக்காக நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிறது மோட்டிவேஷன். இல்லை எனக்கு இதில் எவ்வளோ காசு வந்தது, பணம் வந்தது அப்படின்னு கிடையாது. எதுலேயுமே நான் பார்க்குறதில்ல, இந்த பணத்தை நான் எடுக்கிறதும் கிடையாது. அப்போ தான் நம்மளால் நல்ல கண்டென்ட்டை எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம தோன்றதோ அதை நம்ம சொல்கிறோம். அப்போ வியூஸ் போலையே, கண்டென்ட் பார்க்கலையே அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கல. இந்த டிசிப்ளினில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, ஹார்ட் திங்ஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். அந்த ஹேபிட்டுங்கிறது டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதனால் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 4 to 5 days நான் ட்ரெயினோட ஒர்க் பண்ணேன்னா உடம்பே ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ண தெரியணும். அதே மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோட கம்ஃபர்டபுளாக இருங்க. எப்போதும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக லைஃப் இருக்காது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த அன்கம்ஃபர்டபுள் திங்கையும் நம்மளால் ஏற்றுக்க முடியணும், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க முடியணும். லுக் அட் ஆல்டர்னேட் மெத்தட்ஸ். அதாவது என்னால் முடியும்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஒரு வேலையில் ஒரு டீப் ஒர்க்குங்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணி பக்காவாக பண்ணுற வேலை. ஷாலோ ஒர்க்குங்கிறது மேலோட்டமாக செய்கிறது. முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாமே ஷாலோ ஒர்க்காக பண்ணிவிட்டு டீப் ஒர்க்கை பண்ணுறதே கிடையாது. அப்போ சில பேர் கேட்பீங்க, எவ்வளோ டீப் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஷாலோ ஒர்க் பண்ணணும்னு. அதை பற்றி நாளைக்கு பேசுகிறேன். பட் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் டீப் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் ஜாப்ஸை குறைச்சி பண்ணுறத குவாலிட்டியாக தரமாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன்.
அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.